அடுத்த நிகழ்ச்சியாக சாந்தி நிலவ வேண்டும் என்கின்ற அற்புதமான இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு கலைமகளுடைய ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் அவர்களை உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது உங்கள் சார்பாக கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் அவர்கள் வழங்குகின்ற சாந்தி நிலவ வேண்டும். 1966 ஐநா சபையில் அதனுடைய ஆண்டு விழா சமயத்தில் அவள் எம்எஸ் அம்மாவை கூப்பிட்டாங்க. ஸோ இங்கிருந்து கிளம்பி போகும்பொழுது எது மாதிரியான பாடல்களை எல்லாம் பாடலாம் அப்படின்னு சொல்லி சதாசிவ மாமாவும் எம்எஸும் ராஜாஜியும் கலந்து அவங்க பேசினாங்க. ராஜாஜி எழுதின ஒரு பாட்டும் இருக்குது, அதில் சிலப்பதிகாரத்துலேருந்து கூட ஒரு பாட்டு இருக்குது. அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துலேருந்து ஒரு பாட்டு இருக்குது. ஸோ மகாபெரிவாளுடைய பாட்டு, அந்த குழந்தைகள் ரொம்ப அழகாக அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா. அது லோகத்தில் இருக்கக்கூடிய அமைதி, உலக சகோதரத்துவம், நட்பு, இதையெல்லாம் மையப்படுத்தி எழுதினது தான் அந்த ஸ்லோகம். ஸோ அதை அவர் சரிப்படுத்தி கொடுத்தார். அதை நான் நம்முடைய கான்ஸ்டியூஷனை பற்றி அமைக்கிற இடத்துலையுமே கூட இது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனில் ஒரு போர்ஷனில் நம்ம இந்துத்துவாவுக்கு என்ன மாதிரியான வேணுங்கிற அபிப்பிராயத்தை தான் மகாபெரிவா சொன்னாலே தவிர அந்த கான்ஸ்டியூஷனே அவர் எழுதினதாக இல்லை. ஆனால் சில இடங்கள் அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த கான்ஸ்டியூஷனை பண்ணி கொடுத்ததே அவர் தான் சொல்கிறாங்க. நாம் அதெல்லாம் ஏன்னா மகாபெரிவாட நம்ம மரியாதை கொடுக்கணும். ஆனால் அவருக்கு என்ன உண்டோ அது இல்லைன்னா அவரே ஒத்துப்போகிறாங்கிறது சந்தேகம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உபன்யாச கர்த்தாக்கள் அவளுக்கு என்னெல்லாம் தோன்றினதெல்லாம் நம்ம மட்டும் சொல்லலாமேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மேடம் ஆரம்பத்தில் சொன்னதில் எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருந்தது. உங்களுக்கு பெரிய என்னுடைய நமஸ்காரம். அது இல்லை இந்த ஸ்லோகத்தினுடைய இன்னொரு பெரிய அர்த்தம் என்னடான்னா, வெறுமன இந்த ஸ்லோகம் அவள் நல்லா அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா. ஆனால் பணிவுடனும் நட்புடனும் உலகமெங்கும் எல்லோருக்கும் சேவை செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்பொருள். இந்த ஸ்லோகம் அவள் ஆரம்பத்தில் பாடினால அந்த பாடின ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னடான்னா, பணிவுடனும் நட்புடனும் உலகமெங்கும் எல்லோருக்கும் சேவை செய்யுங்கள். அதுதான் நம்ம பாரத தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணம். நம்மளுடைய எண்ணம் என்னன்னு கேட்டால், நாம் எல்லாருக்குமே இன்றைக்கி நட்புறவு பாராட்டுறதுனால தான் நம்ம பாத்தில் கேஸ் எரியிறது. இன்றைக்கி நம்ம எல்லா நாடுகள்லேயும் நம்ம நட்புறவு பாராட்டக்கூடிய ஒரு காரணத்தினால தான் அது விலை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா அது சர்வதேசத்தில் கச்சா எண்ணெயினுடைய விலை. நம்ம ஆற்றுல இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் நாம் இருக்கோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு முக்கிய காரணம் நம்ம செய்யக்கூடிய அந்த நட்புறவு தான் முக்கிய ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுந்து வந்தேன். ஏன்னா இப்போ இருக்கிற நேரம் ஒரு அரை மணி நேரம் தான். நம்ம சஹஸ்ரநாமத்தை ஆரம்பத்தில் கேட்டோம். எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, சேகர் சார் இந்த அமைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். நான் யோசனை பண்ணேன், எதுக்காக வேண்டியா முதல்ல சஹஸ்ரநாமத்தை கடைசியில் முடிக்கும்போது முடிக்கிறாரே, இல்லை என்ன விஷயம் அப்படின்னு நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா, மகாபாரதத்தில் பீஷ்மர் யுதிஷ்டருக்கு சொல்லக்கூடிய சமாச்சாரம் இந்த சமாச்சாரம். யுதிஷ்டர் அப்படின்ட்டு நீங்கள் சம்ஸ்கிருத டிக்ஷனரியை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் ஒருவன் போரில் தன்னுடைய திறமையை காட்டுகிறானோ அவனுடைய பேர் யுதிஷ்டன் என்று அர்த்தம். யார் ஒருத்தன் யுதிஷ்டன் அப்படின்னா, மிக சிறப்பாக யார் ஒருத்தன் போரில் ஒரு நியாயத்தோடு எவன் போர் செய்கிறானோ அவனுக்கு பேர் யுதிஷ்டன் அப்படின்ட்டு பேர். அந்த சமாச்சாரத்தை எடுத்து, ஏன்னா நம்ம தேசத்தை பொறுத்தவரையில் நாம் யார்கிட்டையும் யுத்தத்துக்கு நம்ம போக மாட்டோம். இந்த சாந்தி நிலவ வேண்டும்ங்கிறதுல முதல்ல நம்ம தேசத்துலேருந்து வரலாம் நான் நினைக்கிறேன். நம்ம தேசத்தை பொறுத்த வரையில் நாம் யார்கிட்டையும் இதுவரை யுத்தத்துக்கு நாம் போனதே இல்லை. ஏதாவது ஒரு யுத்தம் வந்தது என்று சொன்னால் அந்த யுத்தத்தினுடைய சக்ஸஸ் நமக்கு தான் இருக்கும். ஏன்னா இந்த பூமி என்பது அப்பேற்பட்ட ஒரு பூமி. நம்மளுடைய பூமி என்பது நியாயத்தின்பால் இருக்கக்கூடிய பூமி, தர்மத்தின்பால் இருக்கக்கூடிய ஒரு பூமி. நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்லேருந்து எல்லாத்தையுமே நாம் பார்த்தோம். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப ஒரு வெற்றியான ஒரு சமாச்சாரங்கள் தான். இதில் இந்த சாந்தி மந்திரங்களெல்லாம் நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் தான் பற்றி ஆரம்பத்தில் குறிச்சின்னு வந்தேன். நான் இப்போ நேரம் இல்லை அதுக்கெல்லாம். இந்த சாந்தி மந்திரங்களை பார்த்தீர்களேயானால் மாண்ட உபனிஷத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம மங்கள சோஸ்திரங்களெல்லாம் கடைசியில் முடிக்கும் பொழுது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு நம்ம முடிப்போம். இதில் முதல்ல சொல்லக்கூடிய ஓம் சாந்தியினுடைய வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த மீட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்.
ரெண்டாவது சொல்லக்கூடிய ஓம் சாந்தி அதுக்கு அடுத்தாப்பில் கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அதுக்கு அடுத்தாப்பில் சொல்லக்கூடிய ஓம் சாந்தி அப்படின்னு அது முடிக்கணும். இதுதான் அதனுடைய லட்சணம். அந்த மந்திரத்தினுடைய சாந்தி மந்திரத்தில் முடிக்கும் பொழுது முடிக்கக்கூடிய லட்சணம் அதுதான். இது ஏன் 3 முறை இதை மாதிரி சொல்லணும்? ஓம் சாந்தின்னு ஒரு தரம் சொன்னால் போகாதா? ஏன் இந்த சாந்தியை ஓம் சாந்தியை நம்ம 3 தரம் சொல்லணும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்றைக்கி கூடியிருக்கிறது எதுக்காக வேண்டி கூடியிருக்கோம்? லோகத்தில் எல்லா இடத்துலையும் அமைதி நிறுவனம். சாந்தின்னா ஒரு அமைதி. நம்ம மனசுக்கு, நமக்கும் தனி மனிதர்களுக்கும் அமைதி வேணும், தேசத்துக்கும் அமைதி வேணும், நம்ம சுற்றி இருக்கிற வாழ்க்கைக்கும் அமைதி வேணும். இதனால தான் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரழிவு ஏற்படாமல் இருக்கணும். அது ஜென்ரல் சமாச்சாரம். ஒரு இடத்துல பூகம்பம் வருதோ, இல்லை ஒரு இடத்துல பெரிய எரிமலைகள் வெடிக்கிறதோ, அதெல்லாம் எரிமலைகளால் நடக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஸோ அங்கே சொல்லக்கூடிய சாந்தி கொஞ்சம் உக்கிரகமாக இருக்கணும். அந்த சாந்தி கொஞ்சம் ஏற்றம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அடுத்தாப்பில் உள்ளது பார்த்தேன்னா மனுஷாலாலேயோ அல்லது மிருகத்தாலேயோ வரக்கூடிய சிரமங்கள் இருக்கலாம். அப்போ நம்ம ஓம் சாந்தி நம்ம சொல்லுவோம். அப்போ அதுக்கு அடுத்தாப்பில் அது பூகம்பத்தினுடைய நிலை, எரிமலையினுடைய நிலையினுடைய அந்த வீச்சு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால தான் அப்போ இருக்கிற சவுண்டு நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். 3வது பார்த்தா நம்மளால் வரக்கூடிய இடைஞ்சல், நாமே தான் நமக்கு செஞ்சுக்கக்கூடிய ஒரு இடைஞ்சல். ஸோ நமக்கு நாமே சொல்லும் பொழுது அந்த சவுண்டு குறைஞ்சா இருக்கணும். அதுதான் ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த சவுண்டு ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா, அது அதனுடைய ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலைப்பாடுகளை ஒட்டி தான் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது நம்ம இந்த ஒலி ரொம்ப முக்கியம். மந்திரத்துக்கு ஒலி இல்லைன்னா மந்திரத்தை சரியாக சொல்கிறதுக்கான முயற்சிகள் சரியாக இருக்காது. இதில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மகான்கள் அவங்க ஒரு சமாதி நிலைக்கு போயிடுவாள். நம்ம சாந்தின்னு சொல்லும் பொழுது தியானத்தை சொல்லலாம். நம்ம அப்பா அம்மாட்ட நமஸ்காரத்தை பண்ணினா தான் நமக்கு சாந்தி ஒழுங்காக கிடைக்கும். அதுவும் இன்றைய காலகட்டத்தில், அதாவது சயின்ஸ் மானிட்டர்னு ஒரு மேகசின் இருக்குது, அமெரிக்காவிலேருந்து வெளியாகிறது. சயின்ஸ் மானிட்டர் அப்படின்னு ஒரு புக்கு. அந்த புக்கில் ஒரு ரிசர்ச் என்ன போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா, 55% பெண்களுக்கு எந்த இடத்துல ஒரு படபடப்பும், எந்த இடத்துல மனசாந்தியும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய இடம் எது? நான் சொல்லலை, இந்த கணிப்பு நம்பூர் கணிப்பு மாதிரி இல்லை. அது எனக்கு கரெக்டாக நான் சொல்லப்போனால் கிறிஸ்டியன் சயின்ஸ் மானிட்டர் அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயர். முழு பெயர் அதுதான். யூஎஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ரிசர்ச் ஜேர்னல். அந்த ஜேர்னல் அதில் அவன் என்ன சொல்கிறான், 55% பெண்களுக்கு படபடப்பும் மன நிம்மதியும் இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டோமானால் கிச்சன் தான், சமையல் அறையில் தான் பெண்களுக்கு அதிகமான ஒரு படபடப்பும் ஒரு விதமான மேடம் உடனே கையை எப்படி வைக்கிறாங்க, இதுதான் படபடப்பு. இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அங்கேயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, குக்கிங் பண்ணும்பொழுது அதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அவன் அதுக்கு ஒரு 3 ரீசன் கொடுத்துருக்கான். அந்த முதல் ரீசன் அவன் சொல்லக்கூடிய ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிச்சனில் இருக்கும் பொழுது தான் அவங்களுடைய ஹஸ்பண்டை பற்றி நிறைய திட்டுற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு திட்டக்கூடிய இடம் சமையல் உள்ளிருந்து தான் ஆரம்பிக்கிறது. நீ வாங்கி கொடுத்த கத்திரிக்காய் சொத்தையாக இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிற இடம் எதுன்னு கேட்டேன்னா கிச்சன்லேருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஸோ தி ஃபஸ்ட் இந்த தீசிஸினுடைய முதல் இடம் என்ன இடம்னு கேட்டேன்னா அவன் சொல்கிறான். அவன் சொல்லக்கூடிய இடம் அந்த இடம் தான். செகண்ட் திங் என்னன்னு கேட்டேன்னா, அது நம்பூர் பேட்டர்ன் வேறு, அபாவூர் பேட்டர்ன் வேறு. பட் அதை நம்ம பேட்டர்னுக்கு யோஜனை பண்ணுற மாதிரி நான் யோஜனை பண்ணி பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உப்பு போட்டோமா, உப்பு போடலையா, இல்லை காஃபிக்கு சுகர் போட்டோமா, போடலையா, இல்லை 2 தரம் போட்டுட்டோமா, இப்படிலாம் ஒரு நினைப்பு வந்துடும் நமக்கு. யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு அது மாதிரியான ஒரு சிந்தனை. அதுவும் அட் தி ஏஜ் ஆஃப் 55, ஃபஸ்ட்டு 55 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் ஒரு ஞாபக தடுமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு அந்த ஜேர்னல் சொல்கிறது. நான் சொல்லலை, ஏன்னா யாரும் எங்கிட்ட கோச்சின்னு வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்பூன் போட்டோமா, 2 ஸ்பூன் போட்டோமா, இந்த பதற்றம் எந்த இடத்துல வருதுன்னு கேட்டால் கிச்சனில் தான் வருகிறது. 3வது சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தேசத்துக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கிச்சனில் இருக்கும் பொழுது தான் அவங்க அவங்களுடைய இன்லாஸை பற்றி, அவங்களுடைய குழந்தைகளை பற்றி
வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட அதுக்கு முந்தின நாள் ரைட்டு ஃபோன் பேசுகிறதை பற்றி இதெல்லாம் திங்க் பண்ணுற இடம் எதுடான்னா கையிலேயே கரண்டியை வச்சுட்டு ஒரு கையில் வந்து டெலிஃபோன் செல்ஃபோனை வச்சுட்டு சிந்திக்கிற இடமே கிச்சன் தான். அதனால தான் பல இடங்களில் சமையல் ஒழுங்கு இல்லாமல் போகிறது அப்படின்னு சயின்ஸ் மானிட்டர் சொல்கிறான். நான் சொல்லலை, சயின்ஸ் மானிட்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட எடுத்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் சாந்தி நிலவணும் அப்படின்னா ஏன்னா ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு சமாச்சாரம் என்னடனா, நீங்கள் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்டாம் வீட்டுக்கு போய் பேசினேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தர் உங்களுக்கு கையில் ஒரு டம்ளர் ஜலம் கொடுக்குறான்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒருத்தர் கையிலேருந்து ஒரு டம்ளர் ஜலம் வாங்கி குடிச்சேன்னா அவர் எந்த மனநிலையில் இருந்தாரோ ஜனம் கொடுக்கும் பொழுது அதை உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல். ஸோ நம்ம சமையலில் ஒழுங்காக சமையல் இருந்தால்தான் நமக்கு சமைச்சு போடக்கூடிய நம்மளுடைய மனைவியோ நம்மளுடைய அம்மாவோ இல்லை நம்மளுடைய சகோதரியோ இல்லை நாமேவோ நம்மளுடைய சகோதரனோவே அவள் தான் சமைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நாமளே போய் சமைச்சோம் அப்படின்னோம்னா நம்ம அந்த சமையல் நல்லா இருந்து நம்ம அவளுக்கெல்லாம் நல்லா சமைக்கணும், நம்ம வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள்லாம் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம சமைச்சா தான் நான் சாப்பிடும்பொழுது எனக்கு நல்ல மனசு கிடைக்கும். அவள் சமைக்கும் பொழுது ஃபீஸ் கட்டணுமே, ஃபீஸை பற்றி யோஜனை, எலக்ட்ரிசிட்டி பில் வந்துருத்தே அதை பற்றி யோஜனை, இதை எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு என்ன காய்கறி வாங்கிறது, இது ஒரு பெரிய கொஸ்டின். பல பேர் வீட்டில் அடுத்த நாள் என்ன காய்கறி வாங்கிறது, என்ன சமையல் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் $1 million கொஸ்டின். ஸோ இதையெல்லாம் யோஜனை பண்ணிட்டு ஒரு சமையல் ரூமில் நம்ம இருந்தோம்னா நம்ம சமைக்கக்கூடிய சமையல் அவ்வளவு தூரத்துக்கு ரசிக்காது, அதனால் குடும்பத்தில் சாந்தி நிலவாது. அப்போ சாந்தி குடும்பத்தில் நிலவணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய சமையல் அறை ரொம்ப நன்றாக இருக்க வேண்டும். ஹிந்தியில் நாங்கள் மஞ்சரின்னு ஒரு புஸ்தகம் வச்சுருந்தோம். கலைமகள்ட்டு ஒரு புக் வந்தது, இப்போ வந்துட்டுருக்கு, கலைமகள் இப்போ வந்துட்டுருக்கு, மஞ்சரியும் வந்துட்டுருக்கு. மஞ்சரி என்னுடைய நண்பர் அப்துல் கலாம் சார்கிட்ட ஃபஸ்ட்டு பிஏவாக இருந்த ராதாகிருஷ்ணன் பேர் அவர் கையில் தான் கொடுத்துருக்கேன், அவர் நடத்திட்டு இருக்கார் இப்போது. அந்த காலத்தில் நாங்கள் ஹிந்தி கதைகள், ஹிந்தி நாடோடி கதைகள் இதையெல்லாம் எடுத்து நாங்கள் அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி நாங்கள் அதில் போடுவோம். அதில் ஒரு சுவையான ஒரு கதை, இது ஒரு கற்பனை கதை தான், ஹிந்தியில் இருக்கக்கூடிய கற்பனை கதை, அதை எடுத்து நாங்கள் தமிழில் எடுத்து போட்டோம். சமையல் சீதாதேவி அவள் புக்காத்துக்கு வந்த உடனேயே அவள் சமையல் உள்ளுக்குள்ளே போகிறாள், சமையல் அறை உள்ளுக்குள்ளே போகிறாள். சமையல் அறையில் போய் அவள் சமைக்கிறாள். அவள் சமைச்சு முடித்த உடனே ஒரு டிஃபன் கேரியரில் எடுத்து அவளுடைய மதர் இன்லாவுக்கு அனுப்புகிறாள். ஃபஸ்ட்டு இது, அடுத்தாப்பில் 2வது மதர் இன்லாவுக்கு அனுப்புகிறாள், 3வது மதர் இன்லாவுக்கு அனுப்புகிறாள், அப்புறம் அப்பாவுக்கு தசரதருக்கு அனுப்புகிறாள். இப்போ இவாளுடைய நிலைமைகளெல்லாம் எப்படி இருந்தது? சீதாதேவியினுடைய இந்த சாப்பாடை சாப்பிட்டுவிட்டு, இந்த அம்மா பண்ணின சாப்பாடை சாப்பிட்டுவிட்டு எப்படி இருந்தது? இது கீழே நடுவில் ஒரு ப்ராக்கெட்டில் வேறு ஒரு செய்தி போடுறார். அதில் இது யுத்தமெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவள் ஆற்றுக்கு வந்த உடனே, அதாவது கால் எடுத்து வச்ச உடனே, அயோத்தியில் கால் எடுத்து வச்ச உடனே, அதான் அந்த ப்ராக்கெட்டில் இருக்க அந்த செய்தி. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோ, வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக அவள் சமைக்கிறான்னு அர்த்தம். அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற செய்திக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன்னா, அவள் வந்த உடனே ஆற்றுல சமைக்கிறா அப்படின்ட்டு அர்த்தம். இதை கௌசல்யா பார்க்குறா, பார்த்துட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது சமையல் அப்படின்னு அவள் நினச்சி அவள் கழுத்தில் இருந்த ஒரு பெரிய மாலையை எடுத்து சீதையினுடைய கழுத்தில் போடுறான். அம்மா நீ பிரமாதமாக சமைச்சிருக்கம்மா, அந்த சமையல் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பிரமாதம் சமையல் அப்படின்னு சொல்லி ஒரு கழுத்தில் போடுறான். உடனே சீதைக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளுடைய மாமியார் நம்முடைய இமீடியட் மாமியார் நம்மளை ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லிட்டா அப்படின்ட்டு அவன் மனசு உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறான். பண்ணிட்டு அடுத்தாப்பில் இருக்கப்பட்டவா என்ன சொல்கிறா அப்படின்னு யோசிக்கணுமே அப்படின்னு அவள் யோஜனை பண்ணி அந்த ரூம் வாசலில் போய் நிற்கிறான். அவன் என்ன பண்ணுறா, அவள் மாலை அவள் கழுத்துலேருந்து மாலையை தானே எடுத்து கொடுத்தா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எங்கிட்ட என்னெல்லாம் ரத்தனங்கள் இருக்கோ அத்தனை ரத்தனங்கள் எல்லாத்தையும் திரட்டி சீதாதேவி கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2வது மாமியார் என்ன பண்ணுறா, சீதாதேவி கையில் கரட்டி எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்றா. ஸோ இவளுக்கு சந்தோஷத்துக்கு ஈடே இல்லை, 2/3 மெஜாரிட்டி வந்துருச்சு இப்போது. ஸோ மனசுக்குள்ளே நினச்சிண்டு என்ன பண்ணுறா, நேர கிளம்பி, நான் எல்லாம் அரசியல்லாம் பேசலை, எங்கள் கலைமொழி பத்திரிகையில் அரசியலும் கிடையாது சினிமாவும் கிடையாது, ஆனால் அப்படி சொல்லி போனாங்க.
இப்போ 2/3 மெஜாரிட்டி கிடச்ச உடனே நேராக கிளம்பி கைகேயி இடத்துக்கு போகிறான். கைகேயி இடத்துல போய் கைகேயி என்ன சொல்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டியா கைகேயி என்ன பண்ணுறா, ஒரு பெரிய கிச்சனை தயார் பண்ணி, ஒரு பெரிய எக்ஸலண்ட் கிச்சன், அந்த காலகட்டத்தில் ஒரு மாடர்ன் கிச்சன் வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒரு பெரிய கிச்சனை தயார் பண்ணி சீதைக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணுறான். நீ வந்து சாதாரண ஆள் இல்லை, நீ ஒரு பெரிய ராஜாவுடைய பொண்ணு, நீ வந்து சமைக்கிறத எக்ஸலண்ட்டாக சமைச்சிருக்க, ஸோ உனக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கணும், சமைக்கிறதுக்கு வந்து உனக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸலண்ட் கிச்சனை அவள் வந்து ப்ரொவைட் பண்ணுறான். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் போய் ராமருடைய பிறந்த இடத்துல போய் அயோத்தியில் போய் பார்த்தீங்கன்னா சில டூரிஸ்ட் காமிப்பாங்க, இந்த இடம் தான் சீதை இருந்த இடம்னு காமிப்பாங்க. அந்த இடம் வந்து கைகேயி கொடுத்த ஒரு எக்ஸலண்ட் கிச்சன் அமைப்பிருந்த இடம் அப்படின்ட்டு சில தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதில் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் 100% அது சரியாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. இது எங்கள்கிட்ட வந்து ஒரு கதை, கற்பனை கதை. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கைகேயி அம்மா வந்து கொடுத்த ஒரு எக்ஸலண்ட் ப்ரெசன்ட் பண்ணின ஒரு எக்ஸலண்ட் கிச்சன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ 3 பேர்கிட்டையும் வாங்கியாச்சு. 4வது நேரம் தசரதர்கிட்ட போகிறான். நீங்கள் எல்லோரும் மறந்துடாதீங்க, நான் ஆரம்பத்தில் ஒரு ரிஷி சதாசிவ பிரமேந்திராலேருந்து மாறி இங்கே வந்திருக்கேன். நமக்கு மனசு உள்ளுக்குள்ள, என் மனசு உள்ளுக்குள்ளே சாந்தி வேணுமானா நான் திருப்பி அந்த இடத்துக்கு நான் போகணும். இது முடிச்சுட்டு அங்கே போயிடுறேன். ஸோ இப்போ என்னடான்னா, தசரதருடைய இடத்துல போய் நிற்கிறாவ. தசரதர் என்ன பண்ணுறாருன்னா, வெளியில் வரார். இதை மாதிரி ஒரு பேப்பரை கையில் தூக்கின்னு வரார். அந்த காலத்தில் பேப்பர் இல்லை, ஓலையை தூக்கின்னு வரார், ஒரு எழுத்தாணியும் தூக்கின்னு வரார். உலகத்தில் மிக உயர்ந்த மந்திரம் எது அப்படின்னு கேட்டால் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது தான் உலகத்தில் மிக உயர்ந்த மந்திரம். என் பையன் யார் ஒருத்தர் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறாளோ அதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு மந்திரம். ஆனால் இன்னிலிருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு பெரிய ராஜா, மகாராஜா, சாதாரண ராஜா இல்லை, பெரிய ராஜா. இன்னிலிருந்து என்ன சொல்கிறேன்னா, சீதா ஸ்ரீராம ஜெயம் எழுதினால்தான் பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து மகாராஜா வந்து ஒரு உத்தரவை போடுறார். அப்போ இவன் 3 பேர் செஞ்சதை விட நம்ம ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுறதை விட எப்போதுமே நம்ம சுவாமியை மட்டும் நினச்சா போகிறது. இங்கே வந்துடக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும், நீங்கள் நம்ம ஆற்றுல ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் தானே, அதுவும் நம்ம சர்மா அவருக்கெல்லாம், ரொம்ப விஜய் சர்மாக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும். நம்ம ஆற்றுல ஒரு சமாச்சாரம் நடத்துகிறோம்னா நம்மளுடைய சனாதன தர்மத்தில், நம்மளுடைய மதத்தில் நாம் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம் யாருக்குன்னு கேட்டால் பெண்களுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுடைய தர்மத்தில் நாம் யாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் நாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டேன்னா பெண்களுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஆட்டு வாத்தியாருக்கு நம்ம தட்சணை கொடுக்கும் பொழுது நாம் கொடுக்கலாமே தவிர அந்த அம்மா பெர்மிஷன் கொடுத்து அவள் ஜலம் விட்டால்தான் அவருக்கு வந்து நம்ம தட்சணை கொடுக்கறதுக்கு முடியும். அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குடான்னா பெண்களுடைய கையில் தான் இருக்குது. அதனால தான் தசரதர் என்ன பண்ணார், மகா புத்திசாலியாக, நாம் வந்து நாளைக்கு எப்படி இருந்தாலும் இவ தான் நமக்கு சாப்பாடு போடணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாமா, ராமரே விட மிக உயர்ந்த மந்திரம் எதுன்னா சீதையோட மந்திரம் தான் மிக உயர்ந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம குடும்பத்தில் சாந்தி நிலவும். நம்ம லோகத்துலேயும் சாந்தி நிலவணும், நம்மளுடைய குடும்பத்துலேயும் சாந்தி நிலவணும். ரொம்ப முக்கியங்க இந்த சாந்திங்கிற வார்த்தை அமைதின்ற அர்த்தம். நாம் பல பேர் தப்பிதமாக பார்த்து ஓம் சாந்தினா யாராவது மேலே போயிட்டா ஓம் சாந்தி போடணும் போலுக்கு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது வாட்ஸ்அப்பில் இதில் இந்த ஏதாவது ஒருத்தர் போயிட்டார்னா அது இல்லை, சாந்தி அப்படின்னா அமைதி அப்படின்ற அர்த்தம். ஸோ இந்த அமைதி கிடைக்கணும் அப்படின்னம்னா நாம் நம்மளுடைய நித்திய கர்மாக்களை விடக்கூடாது. நான் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நான் போகிறேனோ, நான் இங்கே வந்து பேசிட்டு போகிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. நான் என்னுடைய கர்மாவை ஒழுங்காக நான் காலம்பர சந்தியாவந்தனம் பண்ணினால்தான், நான் பிராமணனாக இருந்தால் நான் காலம்பர சந்தியாவந்தனம் பண்ணினால்தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து ஒரு மவுஸ் இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு 4 பேர் கேட்பேன். நானே என்னுடைய கர்மாவை நான் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நான் வந்து காலம்பரம் பண்ணிடுறேன், சாயந்தரம் பண்ணிடுறேன். உத்தியோகத்தில் இருக்கிறதுனால மத்தியானம் என்னால் பண்ண முடியல. நான் சொல்ல போனால் உபஸ்தான மந்திரம் கூட எனக்கு சரியாக தெரியாது, மத்தியான மந்திரம். ஆனால் மற்றதெல்லாம் நான் ஒழுங்காக சொல்லிடுறேன். நம்மளுடைய சாஸ்திரத்தில் நம்மளுடைய விஷயங்கள் என்ன இருக்கோ அதை நம்ம தெளிவாக்கினா தான் நம்ம அமைதி வந்து நமக்கும் கிடைக்கும், தனி மனிதனுக்கும் கிடைக்கும், குடும்பத்திற்கும் கிடைக்கும். லோகத்து இன்றைக்கி உலகம் முழுசுமே ஒரு போர் சூழலில் இருக்குது. தி என்டையர் வேர்ல்டு முழுசுமே ஏதோ ஒரு யுத்தத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் அதில் எதுலேயுமே நம்ம எல்லார்ட்டையும் கை குலுக்கின்னு இருக்கக்கூடிய ஒரே தேசம் எதுன்னு கேட்டால் நாம் ஒருத்தர் தான்.
நாம் தேசம் ஒன்று தான், பாரத தேசம் ஒன்று தான். நம்ம இஸ்ரேல்கிட்டையும் கை குலுக்கிக்கிறோம், அமீரகத்துலேயும் கை குலுக்கிறோம், புட்டினா அங்கே வாண்டு கூப்பிட்டுக்கிறோம், ட்ரம்ப்பா நீ என்னோட பண்ணியா அப்படின்னு அவனுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய தேசம் பல ஞானிகளும் பல ரிஷிமார்களும் இங்கே தபமாக செய்த ஒரு தேசங்கிறதுனால நம்ம தேசத்தில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனை வந்த மாதிரி போயிடும். எப்படி போகும்னா, நம்ம தேசத்தில் எப்போதும் சாந்தி நிலவி கொண்டிருக்கும். இப்போ கடைசி அந்த கதைக்கு முடிச்சுட்டு என்னுடைய விஷயத்தை நான் முடிச்சிடுறேன். ஏன்னா அவர் 7:05 முடிக்கணுன்னார். ஸோ நான் 7:05 நான் முடிச்சிடுறேன். நான் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அப்புறம் இன்னொரு நாள் ஏதாவது இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சதாசிவ பிரம்மேந்திரா அவர் கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கொடுமுடி ஊரில் மணலில் உட்காந்து தியானத்தில் உட்கார்றார். தியானத்தில் உட்காண்ட உடனே அந்த தியான நிலைக்கு போயிடுறார். அப்படியே அது பெரிய மகான்களெல்லாம் பார்த்தெல்லாம் நீங்கள் ஆதிசங்கருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் அவருடைய குருநாதர் கௌடபாதர் நர்மதா நதியில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் அவர் அப்படியே தியானத்துக்கு போயிடுறார். நர்மத பிரவாகம் எடுத்து வருது. அதை பார்த்து சங்கரர் தான் அதை பார்த்து அந்த அந்த நர்மதையை அடக்கி நம்முடைய குருநாதருக்கு ஒரு பெரிய ஒரு விடிவை கொடுக்குறார். அப்போ நீ யாருன்ட்டு கேட்குறார். அப்போது கௌடபாதர் ஆதிசங்கரா பார்த்து கேட்குறது நீ யாருன்ட்டு கேட்குறார். அப்போ சில சோஸ்திரங்கள் பண்ணுறார். நாட்டில் சில ஞானிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நியாயம் இருக்கும். ரமணர் நான் யாருங்கிறதுக்கு பதில் சொன்னார். ஆனால் இவர் நீ யார் அப்படின்ட்டு கேட்டபோது அதுக்கு ஆதிசங்கரர் பதில் சொல்கிறார். சரி, அது அந்த சமாச்சாரம் அப்படின்னு கேட்டோம். இப்போது இந்த இடத்துல சதாசிவ பிரம்மேந்திரா அப்படியே அந்த மணலாக உட்காந்து பண்ணின உடனே பெரிய வெள்ளம் வருது காவேரியில். மணலெல்லாம் சேர்ந்து இவர் மேலே போய் முழுசும் மூடிடுது. சதாசிவ பிரம்மேந்திராவும் மூடிடுது. ஸோ உலகத்தில் இருக்கப்பட்டவளுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியல. 6 மாதம் கழித்து எப்படி இந்த திருவட்டீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது திருவல்லிக்கேணியில். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போக மாட்டோம். ஆனால் வேறு எங்கேயோ இருக்கிற கோவிலை பரிகாரம் ஜோசியர் சொன்னார்னு சொல்லி அந்த கோவிலை பார்த்து நம்ம ஓடுவோம். இங்கே பக்கத்தில் நம்மளுடைய திருவல்லிக்கேணியில் திருவட்டீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது. அது அந்த கோவிலில் லிங்கத்தை போய் பார்த்தேன்னா லிங்கத்துக்கு வெட்டு இருக்கு போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பசுக்களெல்லாம் ஒரு இடத்துல பால் பிழிஞ்சிட்டதாகவும் அது ராஜா வெட்டினதாகவும் ரத்தம் வந்ததாகவும் அப்படியே அதை மடக்கி அந்த ரத்தம் நின்றதாகவும் ஒரு கதை இருக்குது. அதனால் வெட்டுப்பட்டதுனால திருவட்டீஸ்வரர். அது மாதிரி இந்த சதாசிவ பிரம்மேந்திரா உட்காந்துருக்கிற இடத்துல ஒரு குடியானவன் என்ன பண்ணுறான், அந்த மண்ணெல்லாம் நீக்கிறவேங்கிறதுக்காக வேண்டியா ஒரு கோடாலியை எடுத்து அந்த இடத்துல மண்வெட்டி எடுத்து வெட்டுறான். வெட்டும்பொழுது ரத்தம் வருது. அவன் பயந்து போயிடுறான். உடனே இந்த மணலாம் எடுத்து சரி பண்ண உடனே தெரிகிறது அங்கே இருக்கிறது ஒரு பெரிய மகான் அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு 6 மாதம் அது மிகப்பெரிய மகான்களால் பூமிக்கு அடியிலையும் இருக்க முடியும், ஜலத்து உள்ளுக்குள்ளேயும் இருக்க முடியும், வாயு ரூபத்தில் மேலேயும் இருக்க முடியும். இதுதான் இதை சொல்லும்போது ஒரு பெரிய பகுத்தறிவாளர்களுக்கு வேறு விதமான கேள்விகளெல்லாம் வரலாம். ஆனால் இதெல்லாம் நிஜமான்ட்டு கேட்டால் இது சாத்தியம்ங்கிறதுக்கு இதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் அங்கங்கே இருக்கு. நான் அதெல்லாம் போனேன்னா ஒவ்வொன்று தனித்தனியாக போயிடும். ஸோ இது சாத்தியப்பட்டு அவர் செஞ்சதுனால தான் அவரை சதாசிவம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த சதாசிவ பிரம்மேந்திராவில் அழைச்சதாக அவருடைய லைஃப்பில் ஒரு கதை இருக்குது. ஏன்னா ஞானிகளை பொறுத்தவரையில் அவளுக்கு எல்லாமே ஒன்று தான். அவளுக்கு எல்லா இடத்துலையும் சாந்தி நிலவணுங்கிறதுக்காகத்தான் அவள் செய்யக்கூடிய தியானம், அவள் செய்யக்கூடிய தபமெல்லாம் எதுக்குன்னு கேட்டேன்னா நம்ம மாதிரி சாதாரண ஆட்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான். இன்றைக்கி விஜய் சர்மாவும் நம்ம சேகரனும் நம்ம கண்ணன் சாரும் இவளுடைய குரூப்பெல்லாம் சேர்ந்து இந்த வேத நெறி குரூப்பை சேர்ந்து இங்கே பல விஷயங்களை பண்ணியிருக்கா. கோதானத்திலேருந்து ஆரம்பித்து கோபூஜையிலேருந்து ஆரம்பித்து இவ்வளோ செஞ்சுருக்கான்னா தேசம் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம தேசம் நல்லா இருக்கணும் என்று சொன்னால் சனாதன தர்மம் நம்ம மனசில் எப்போதும் இருக்கணும். தர்மத்தோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம். இந்த கரெக்டாக 3:30 மணிக்கு ஆரம்பித்தோம். இந்த கொற்ற மழையிலையும் மயிலாப்பூர் மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்து வந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வேத நெறி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் எங்கள் ஹியூமர் கிளப்பில் என்ன பண்ணுவோன்னா, நம்மளாம் ரொம்ப வசதியாக இருக்கோம். ராத்திரி படுத்துண்டா கார்த்தால என்ன சாப்பாடுங்கிற மாதிரி இருக்கிற குடும்பங்கள் நிறையா இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போட்டோம். ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது 2 ஏழை குடும்பங்களுக்கு 22,000 ரூபா வர்த்து மளிகை சாமான் கொடுக்கறதுன்னு சொல்லி போன மாதம் வரைக்கும் 184 குடும்பத்துக்கு நாங்கள் பண்ணிட்டோம்.
நாளைக்கு ஹியூமர் கிளப்போட மந்த்லி மீட்டிங். தமிழறிவு மணியன் பேசுகிறார், கண்ணதாசன் பாடல்களில் குடும்ப உறவுகள்னு. ஆனால் அதை நாளைக்கு பண்ணுறதுக்கு பதிலாக வேதநெறியில் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஈவன் தோ ஐம் கமிட்டி மெம்பர், ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இவங்க இங்கேயே பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அந்த 2 குடும்பங்கள் தயவு செஞ்சு மேலைக்கு வரணும், வாங்க ப்ளீஸ். அவளுக்கு ஒரு குடும்பத்தில் டெய்லி டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு குடும்பம், ரொம்ப ஏழை குடும்பம். அதனால் இந்த 2 பேருக்கும் நீங்கள் கொடுத்த பணம் தான், எங்கள் பணம் இல்லை. வேதநெறி சார்பாக கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் அவர்களுடைய முன்னிலையில் வாங்க ப்ளீஸ். ஒன்று வாங்கிங்க தம்பி, நீ ஒன்று வாங்கிக்க. ரைட், அப்படியே வச்சுருங்க, நாங்கள் உங்களுக்கு ஆட்டோ ஃபேர் கொடுத்து அனுப்பிச்சிட்றோம். நீ ஒன்று எடுத்துங்கம்மா ப்ளீஸ். எல்லோரும் அப்படி பார்த்து. எங்களுடைய இந்த 23 நாங்கள் பண்ணினோம் இதே இடத்துல. சவுண்டிகர்ண பிராமணால் இனிமேல் சவுண்டின்னு கூப்பிடக்கூடாது, டிசர்விங் பிராமின்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து இங்கே பண்ணினோம். காத்தால 8 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் பண்ணி அவளுக்கு என்னெல்லாம் மரியாதை பண்ணமோ அதுக்கு ஒரு கல்யாணம் மாதிரி பண்ணோம். விஜய் அண்ணா தான் பண்ணார். 24 பாடசாலைகளுக்கு பண்ணினோம். நலிந்த 25 ஒன்றும் கான்செப்ட் கிடைக்கல. இப்போ 26 இப்போ இந்த போரெல்லாம் இருக்கிறதுனால எல்லோரும் வசதியாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் மனசில் ஏதோ ஒரு வேக்கும் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதை இந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையில் ஸ்லோகங்கள் சொல்லி, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி, ஒருத்தர் அப்ளிகேஷன் போடுறதுக்கு பதிலாக எல்லாருமா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணால் அதுக்கு ஒரு வலு இருக்குங்கிறதுனால இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடந்ததுங்கிறது ஒன்று சங்கராச்சாரியாருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். இந்த மழையில் நீங்கள் இவ்வளவு அவை நிறைந்து எடுக்கிறதுங்கிறது நீங்கள்லாம் பண்ண ஆசீர்வாதம் தான். அந்த நிகழ்ச்சி நன்றாக நடக்கிறது. எங்களுடைய அடுத்த நிகழ்ச்சி இதே மாதிரி அடுத்த வருஷத்தில் விஜயண்ணா தலைமையில் இவர் ராமசுப்ரமணியன், அவர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் சார்லாம், இவரோட லெக்சர்லாம் யூடியூப்பில் வருது. நதிகளை பற்றி பேசியிருக்கார், ஊர்களை பற்றி பேசியிருக்கார். அவர் பேசினா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பெருவாரியாக எங்களுடைய வைதிகால், விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடினவா, மைத்ரீம் ஜெகதம் பாடினவங்க, அதுக்கப்புறம் கீழாம்பூர் சார், எல்லாருக்கும் நன்றி சொல்லி, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நன்றி சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் வந்தவர்கள் வராதவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாருடைய குடும்பமும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் பீஸ் ஆஃப் மைண்டோட இல்லை ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த நல்லாறு ஒருவர் உரலையர் அவர் பிரித்து எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னாங்க. இன்றைக்கி நல்ல அருமையான ஒரு மழை பெய்யுந்தது. இப்பொழுது உங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு மாடியில் ரெடியாக இருக்குது. சுபம் கணேசன் ஒரு பேட்சில் 60 பேர் உட்காரலாம், புரிஞ்சுனீங்களா? திருப்பி 60 பேருக்கு சேர் போட்டிருக்கோம், நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடம் இருக்குது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும் என்று சொல்லி வேறு ஏதாவது உண்டா ப்ளீஸ்? ஆமாம், அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் டீமுக்கு ஒரு மரியாதை பண்ணோன்னு நினைக்கிறோம். அவங்க அந்த டீம் அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டு போகும்போது வெளியில் தாம்பூல பை வாங்கிட்டு தான் போகணும், புரிஞ்சுனீங்களா? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. நாம் கடவுளுடைய அருளிலிருந்து உங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தால் அடுத்த ஆண்டு சந்திக்கலாம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கான உணவு மாடியில் தயாராக இருக்கிறது, போய் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.